ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யஸ்ரீ ஃபேமிலி டைம். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் யூஸ் பண்ணி எப்படி குழந்தைங்களுக்காக சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னது தான், ஆனால் இந்த காயால் கிடைக்கக்கூடிய யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பெரியவங்க சுண்டைக்காய் வந்து வத்தல் மாதிரி எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டுப்பாங்க, சாப்பாட்டில் சேர்த்துப்பாங்க. ஆனால் குழந்தைங்களால் அப்படி சாப்பிட முடியாது, அதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி வந்து சாப்பாட்டில் சேர்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாம்பாரில் கடைஞ்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் இருக்க சத்து எல்லாமே போய் சேருது. ஸோ அதுக்கு நான் வந்து 100 கிராம் துவரம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 2 பெரிய தக்காளி சிறுவாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது ஒரு சின்ன வெங்காயம், 5-6 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயில் கால்சியம், நிறைய இரும்பு சத்துலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் வந்து இந்த சுண்டைக்காய் வந்து சாவடிச்சிடும். அதனால தான் வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அதில் கிடைக்கிற யூஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, சுண்டைக்காய் மாதிரி வந்துட்டு என்ன பேசுது பாரு அப்படின்ட்டு. எங்கள் அம்மா கூட வந்து சின்ன வயசில் நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலி அப்போ எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க இது வந்து சுண்டைக்காயில் செஞ்ச சாம்பார் அப்படின்ட்டு. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இது தெரியாது, அதில் இருக்கிற கசப்பும் வந்து தெரியாது. இந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்ட பிறகு அதில் கொஞ்சோண்டு விதை மட்டும் லேசாக அப்படியே ஒதுக்கிடுங்க, இல்லைனா ரொம்ப கசப்பு எடுத்துடும் சாம்பார். இது வந்து சாப்பாட்டு கூடவும், டிஃபன் ஐட்டம் வந்து இட்லி தோசை கூடவும் நம்ம வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும், சாப்பிடலாம். இப்போ இருக்கிற கொரோனாவோட செகண்ட் வேவில் இப்போவும் அந்த இருமல் வந்து பிடிக்கக்கூடாது, ஜுரம் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அகத்தியர் கூட வந்து சுண்டைக்காயை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்றத நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் தன்யஸ்ரீ ஃபேமிலி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சுண்டைக்காயை பருப்பில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். ரொம்பவே குயிக்காக இந்த வந்து சாம்பார் செஞ்சிடலாம். வேக வச்சுட்டு கடைஞ்சி தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன காய் வரைக்கும் சேர்த்துக்கிட்டா போதும், நிறைய சேர்த்துக்க வேணாம். பருப்பு வெந்ததும் மண்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காவும் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் நல்லா வந்து மலர்ந்து வெந்திருக்கு. இப்போ இதோட ஒரு துண்டு புளி வந்து போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து வடகம் போட்டு தாளிச்சிட போகிறோம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து அகத்தியர் சொன்ன அந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். நெஞ்சின் கபம் போம், நிறை கிருமி நோயும் போம், விஞ்சு வாதத்தின் வலியும் போம், வஞ்சியரே வாய் கசப்பிக்கும் மாமலையில் விளையும் சுண்டைக்காய் சுவைப்பதற்கே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் இருக்கிற அந்த சளி, அது நம்ம மற்ற கிருமினால் வர அந்த நோய், ஜுரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுண்டைக்காயை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால, அதாவது மலையில் விளையிற கசப்பான இந்த சுண்டைக்காயை நம்ம சாப்பிட்றதுனால இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த எல்லா சிம்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிற கொரோனாவோட நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து சுண்டைக்காய் நினச்சி நம்ம வந்து அலட்சியமாக விடணும். ஸோ சுண்டைக்காயை நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். கொரோனாவோட இந்த இப்போ இருக்கிற செகண்ட் வேவில் வந்து நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். ஸோ எல்லோரும் வீட்லேயே சேஃபாக இருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இந்த சாப்பாடு வந்து செய்யலாம், ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து கடைஞ்சி தாளிச்சாச்சு. இப்போ கடைசியில் கொத்தமல்லி, பெருங்காயம் போட்டு நான் சாம்பாரை இறக்கிடுறேன். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தன்யஸ்ரீ ஃபேமிலி டைமில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ.